நண்பர்களே, யூடியூப் நண்பர்களே இன்றைக்கி யூடியூப்பில் எங்கள் மம்மி இருக்காங்களே அவங்களுடைய ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஆனால் எங்கள் மம்மி இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ளோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்கள புரோக்கர், விபச்சாரி அப்படின்னு பட்டம் கொடுத்து பேசுகிறதெல்லாம் தன் சொந்த கதையை, சுய சரித்திரத்தை இவங்க பேர் மாற்றி அடுத்த எதிரிகளோட பேர் வச்சு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ புரோக்கர், விபச்சாரி அவங்கள எதிர்க்கிறவங்கள சொல்லுவாங்க. அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கமெண்டர்ஸோ யூடியூபர்ஸோ இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பிக் பாக்கெட் குரூப்னு ஒன்று வச்சுருக்காங்க. பிபிஜி பிக் பாக்கெட் குரூப், சரியா? அதில் இருக்கிற மக்களை ஆனந்தப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு அல்லகைங்க. அவங்களும் அதில் இருந்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களும் விபச்சாரிடுவாங்க. அந்த பிபிஜி குரூப்பில், பிக் பாக்கெட் குரூப்பில் இருந்து வெளியே போயிட்டாங்கன்னா, மனம் திருந்தி அடடா ரொம்ப டேஞ்சரான்னு சொல்லிட்டு மனம் திருந்தி வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களும் விபச்சாரி ஆகிடுவாங்க, இல்லைன்னா புரோக்கர் ஆகிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற விஷயம் எங்கள் மம்மி லைவ்லேயும் சேனல்லையும். என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போது அடுத்தவங்கள விபச்சாரி அப்படின்னு திட்டணும் இல்லையா, அதை அவங்களுக்கு கதை வசனம் வேணும் இல்லையா. இப்போது நம்ம சொந்த கதையை பேசும்போது ஃப்ளூவாக வரும். பொய் பேசுறது அப்படியே முகம் மாற்றாமல் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பேசுறதுல எங்கள் மம்மியை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. கோபம் வரும், சிரிப்பாங்க, எல்லாம் போடும். அவங்களுக்கு வயசு 65ன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு நினைப்பு 16 வயசு கிழவி அப்படின்னு நினைப்பு அவங்களுக்கு. சரி விட்ருங்க, அது அவங்க பர்சனல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை திரும்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இது தன் சொந்த கதையை அடுத்தவங்க பேரை வச்சு அந்த கதையை சொல்லுவாங்க. நான் தான் இப்படி பண்ணேன்னா அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாகிடும் இல்லையா. அவங்க ஏற்கனவே தான் 42 கேஸில் பல மோசடி, பல ஆண்களை ஏமாற்றி இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வரணும் இல்லையா. அதுக்காக நிறைய 5 வருஷமாக முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றும் பல்பு தான் வாங்குறாங்க, அது வேறு விஷயம். அப்புறம் சொந்த காசே கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்டாங்க. சொந்த காசை ஒரு மந்திரவாதிகிட்ட போய்ட்டு, யார் இந்த தவளைவாயன், இந்த காட்டுப்பொடியெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மந்திரவாதத்துக்கிட்ட போய்ட்டு சொந்த காசை கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்டாங்க. அது அப்புறம் 13 மாதம் அந்த சூனிய வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வேறு, அதெல்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இப்போ என்னென்னா, அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் காசு கொடுத்து அவார்டு வாங்குறாங்களாம். யார்? இந்த புரோக்கர், கட்டப்பை கருப்பி. அது உலக அறிஞ்ச விஷயம். காசு கொடுத்து வாங்குறாங்களோ இல்லை அந்த குரூப்பு, அது அவங்க ஒரு கண்டென்ட்டு பேர் வழின்னு வச்சுங்க. இவங்களும் கொஞ்சம் எங்கேயோ சிங்க் ஆகுது பாருங்களேன். இவங்க மேலே 42 கேஸ் இருக்குது. கேரளாவில் போய் ஒழிஞ்சிட்ருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்டு, பக்கத்து நம்ம தமிழ்நாட்டில் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டு மாவட்டத்தில், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில், நாகர்கோவில் மாவட்டத்துலேயோ, இந்த அன்னை தெரசா அறக்கட்டளை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன், லோக்கல் ஆர்கனைசேஷனில் இவங்கள பற்றி தெரியாதவங்ககிட்ட காசை கொடுத்து, நீங்கள் டாக்டர் பட்டம் வேணுமா, அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா டாக்டர் பட்டம் சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பேரை போட்டு உங்களுக்கு டாக்டர் பட்டமே வாங்கலாம். நீங்கள் முன்னாடி டாக்டர் அப்படின்னு உங்கள் பேரை போட்டுக்கலாம். அந்த மாதிரி சிங்கப்பெண் சாதனையாளர் இதுன்னு ஒரு பட்டம் வாங்கினாங்க இவங்க. அது சிங்காவது பார்த்தீங்களா. இப்போது புரியுதா உங்களுக்கு? அடுத்தவங்கள தாக்கணும் அப்படின்னா இவங்க சொந்த கதையை தான் சொல்லுவாங்க. இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு பார்த்துருவாங்க, படிங்க, அதை பாருங்கள், தப்பு இல்லை. அதை பார்த்தீங்கன்னா பெரிய வரலாறு. அப்படியே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சினிமா கதை வசனத்தை கூட எழுத மாட்டாங்க. அந்த கதை வசனம் எது உண்மையான புகழ், எது போலியான புகழ்ன்றதை விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க சொந்த கதையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு எல்லாம் தமாஷ் தான். எனக்கு ஒரு சிரிப்பு அடக்க முடியல. இது இப்படி அந்த காமெடி ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. பார்த்து ரசித்தேன், சிரித்தேன், எங்கேயோ படித்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி படித்தேன், சிரித்தேன். நீங்களும் படிங்க, சிரிங்க. படிக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ரைட்டு. அது என்னென்னா, அவங்களுடைய சொந்த வாழ்க்கை, சொந்த கதை, சொந்த வாழ்க்கை நடைமுறை, கடந்த கால வாழ்க்கையை, இப்போ வாழ்க்கையை அவங்க அதில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ரைட். இன்னொன்று, எங்கள் மம்மிக்கு 65 வயசு ஆகுது.
மேக்கப் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கிளாஸ் எடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கட்டப்பை கருப்பி, இந்த காட்டுப்பண்ணி, இந்த தவளை வாயெல்லாம் சொல்லுவாங்க, சாப்பிட்றத போடுவாங்க பார்த்தியா, அருவருப்பான ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுற, நல்ல வேலை வீடியோவில் போடல, கம்யூனிட்டி வீடியோவும் போடுவாங்க. அவங்க செஞ்சு காட்டுவாங்க, எப்படி எப்படி போடணும், எப்படி பெயிண்ட் அடிக்கணும், என்ன பெயிண்ட் வாங்கணும், நிப்பான் பெயிண்ட் வாங்கணுமா, இல்லை ஏஷியன் பெயிண்ட் வாங்கணுமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது அந்த மேக்கப் செட்டு, மேக்கப்பு போடுறது எப்படி, என்னென்ன பண்ணணும், நீங்கள் எழுந்து குழாயை திருகி தண்ணீர் வரை பார்த்து அந்த தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவ வேண்டும், பிறகு டவலை எடுத்து துடைக்க வேண்டும் அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட்டில் எழுத்து வடிவில் போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பார்த்தாலும் பார்த்தேன், சிரித்தேன். நீங்களும் சிரிங்க, யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும். அதனால் நீங்களும் சிரிங்க, பார்த்து சிரிங்க. ஆனால் உண்மை கதை, இது உண்மை கதை, அவங்க கதை, பேர் மட்டும் மாற்றியிருக்கும். இந்த கட்டப்பையும் புரோக்கர் பேரும் அதில் இருக்கும், ஆனால் அவங்களுடைய உண்மை கதை. சரியா? பாருங்கள், சிரிங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, எங்கள் மம்மி வந்து 6 லட்ச ரூபாய்க்கு மேக்கப் செட் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பிராண்டட், எல்லா கம்பெனிலையும் பிராண்டட் இருக்குது. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கேன், இந்த ராகுல் காந்தி அவங்க போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிஷர்ட் வந்து 40,000 ஆகுது. அது நம்ம பார்க்குறதுக்கு ஃபோட்டோலலாம் பார்ப்போம், வீடியோவில் பார்ப்போம், பார்க்குறது ஒரு சாதாரண டிஷர்ட், அது 40,000. எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் இருக்கான், கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸில் பார்த்தது தான். அதே மாதிரி உங்களுக்கு டிஷர்ட்டு 300 ரூபாய்க்கு நம்ம திருப்பூர் சைடில் கிடைக்கும். டிஷர்ட் புரிஞ்சுங்க, 40,000 ரூபா டிஷர்ட்டு மாதிரியே அப்படியே அதுக்கு பேர் வந்து ரிப்ளிக்கான்னு சொல்லுவாங்களாம். ரிப்ளிக்கா வந்து வெறும் 300 ரூபாய்க்கு கிடைக்கும். 10 வாங்கினீங்கன்னா 200 ரூபாய் கிடைக்கும், கலராக. அது மாதிரி இந்த மேக்கப் செட்டு பிராண்டட் இருக்கும், 6 lakh இருக்கும். இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் பெரிய பெரிய அம்பானி, அதானி குரூப்பில் இருக்கிற பெண்கள்லாம் போடுவாங்க. இதோ அதை அம்பானியோட ஒய்ஃப் யாரோ, அது கூட நியூஸில் தான் பார்த்தேன், 3 லட்ச ரூபாய் ஹேண்ட்பேக்கு. அது ஒரிஜினல் பிராண்டட் இருக்கும், அதில் ரிப்ளிக்கா வந்து அதே ஹேண்ட்பேக்கு 300 ரூபாய் கிடைக்கும், சேம் அப்படியே இருக்கும். இந்த ஐஃபோன் மாதிரியே முன்னெல்லாம் வரும் பார்த்தீங்களா, டூப்ளிகேட்டில் ஒரு ஃபோன் வரும், சைனா ஃபோனு, அப்படியே ஐஃபோன் மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ள கண்டென்ட்லாம் வேறு, ஃபியூச்சர்ஸ் வேறையாக இருக்கும். ஆனால் அது வந்து அது 75,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் இருக்கிற ஃபோனு இங்கே 2,000 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரி இந்த மேக்கப் செட்டு, ரிப்ளிகா செட்டு 6 லட்ச ரூபா செட்டு இங்கே இந்த திருச்சி பர்மா பஜார், அங்கெல்லாம் பர்மா பஜார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஊர்லேயும் பர்மா பஜார்னு ஒன்று இருக்கும், அங்கே 350 ரூபா 300 ரூபாய்க்கு கிடைக்குது. பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக பார்க்க முடியும், நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அதை எடுத்து அதை வந்து நம்ம மேனுவலாக கையில் பார்த்தா தான் அதோட ஒரிஜினல், ரிப்ளிகா, டூப்ளிகேட்னு தெரியும். அது வீடியோவில் பார்க்குறோம், அவ்வளோதான். அதை வந்து 300 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த ரிப்ளிகா. 6 லட்ச ரூபா அந்த மேக்கப் செட்டு 300 ரூபாய்க்கு இந்த பர்மா பஜார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லோக்கல் பர்மா பஜார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிடைக்கும். அதை வாங்கி வச்சுட்டு எங்கள் மம்மி பண்ணுற அலப்பறை இருக்கு. அதுவும் பாருங்கள், இப்போ நம்மலாம் வந்து இந்த மேக்கப்லாம் போடுவாங்க, நம்ம குடும்ப பெண்களும் நம்ம சகோதர சகோதரிகளும் போடுவாங்க, மேக்கப் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் போகிறோம், ஏதாவது பார்ட்டிக்கு போகிறோம், ஃபங்க்ஷன் போகும்போது அது பெண்களுக்கு உள்ள இயல்பான குணம். அது அந்த மேக்கப் பண்ணிவிட்டு அது அளவாக லிப்ஸ்டிக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணுறீங்களா, அந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி போட்டுட்டு போவாங்க. எங்கள் மம்மி பாருங்கள், பாத்ரூம் போனாலும் மேக்கப்பு, உட்காந்தாலும் மேக்கப்பு, நின்னாலும் மேக்கப்பு, அந்த இதில் பெயிண்ட்டு நிப்பான் பெயிண்ட்டும் ஏஷியன் பெயிண்ட்டும் அடிச்சுட்டு அந்த ரிப்ளிகா மேக்கப் செட்டை போட்டுட்டு பண்ணுற அலப்புறம் இருக்க. எங்கள் மம்மி பண்ணுறது எனக்கே தாங்க முடியலங்க. நீங்களும் அதெல்லாம் பாருங்கள், சிரிங்க, சரிங்களா? பாருங்கள், சிரிங்க. அதுக்கப்புறம் மேலே கட்டுறது உண்மைன்னு நம்பிடாதீங்க. நீங்கள் உண்மை நம்பினீங்கன்னா அது உங்களுடைய என்ன சொல்கிறது, முட்டாள்தனம். சரியா? அதனால் இது அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் வேலைக்காகலை. 65 வயசு. இப்போது என்ன பண்ணுறது, யூடியூப் அப்படி ஆகிப்போச்சு. பாருங்கள், ரசிங்க, சிரிங்க. ஆனால் பணம் அனுப்பாதீங்க, ஜிபே பண்ணாதீங்க, அவங்க கூட இன்வால்வ் ஆகிடாதீங்க, வாட்ஸ்அப் போயிடாதீங்க. ஆபத்து உங்களுக்கு தான். சரியா? புரிஞ்சுங்க.
புரிஞ்சுக்குங்க இவ்வளோ தான் சொல்ல முடியும். புரிஞ்சவன் புத்திசாலி.